ஓகே ஃபைன். இப்ப நம்ம இதுக்கு போகலாம். நமக்கு வந்து நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் none other than the HDI, நம்மளோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுல இருந்து எவ்ரி இயர் வி ஹாவ் ஒன் கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா வருஷமும் கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு. எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, நமக்கு இந்த HDI இண்டெக்ஸ் வந்து முக்கியமானது. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு HDI பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன். இதுல எப்படி கேள்வி கேட்பாங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றத நம்ம பார்க்கலாம். இதுல 2 வகையான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு நமக்கு UNDP போடக்கூடிய ரிப்போர்ட். ஓகே, that is United Nation Development UNDP program. இவங்க போடக்கூடிய அறிக்கை ரிப்போர்ட். UNDP தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம். இவங்க போடக்கூடிய ரிப்போர்ட். சரியா? இவங்க தான் வருஷம் ரிப்போர்ட் போடுவாங்க. இவங்க 1990ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஐடியா கொடுக்கிறது 2 முக்கியமான கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் பாகிஸ்தானி, இன்னொரு கேரக்டர் இந்தியன். ஆனா இவங்க 2 பேருமே எக்கனாமிக் தியரிஸ்ட், அதாவது எக்கனாமிஸ்ட் சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுநர். they both are economist. அப்படி எந்த எக்கனாமிஸ்ட் மேம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த மஹ்பூப் உல் ஹக், இவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென், இவங்க 2 பேர் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா மெஷர் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜியை கொடுத்தவங்க. அப்ப இந்த 2மே நமக்கு கொஸ்டின் ஏரியா. ஃபர்ஸ்ட், இப்போ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்றது முக்கியம். நம்ம வந்து இதை ஃபுல்லா மெமரைஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன், இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிரேக்கிங் த கிரிட் லாக். நீங்க என் கூட எழுதிட்டே வந்துருங்க. இந்த டாபிக்லாம் ஹேண்ட் அவுட் வச்சு படிக்கிறது கண்டிப்பா நல்லாவே இருக்காது. சில விஷயங்கள் நம்ம எழுதி வச்சு படிக்கிறது தான் நல்லா இருக்கும். ஓகே, சோ பிரேக்கிங் த கிரிட் லாக், இத தமிழ்ல தடுப்பு நிலையை உடைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இவங்களோட டார்கெட். ஓகே, இந்த இதோட தீம்னே வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்ல இத கொடுத்தா இத பார்த்து நீங்க ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன். இப்போ இதுல முக்கியமான அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய நிலை என்ன. let us go to the scenario of India. இப்போ இதுல அடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா இந்தியாவோட சினாரியோ. 2021ல இந்தியாவோட நிலை என்ன, 2022ல இந்தியாவினுடைய நிலை என்ன. 135 அவுட் ஆஃப் 191 கண்ட்ரிஸ். இப்போ 134 அவுட் ஆஃப் 193 கண்ட்ரிஸ். இதுல இப்போ நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம்னா, மீடியம் டெவலப்மெண்ட் கண்ட்ரில இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும். எந்த டெவலப்மெண்ட்ல இருக்கும், மீடியம் டெவலப்மெண்ட். அண்ட் இதனுடைய வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 0.644 is our value. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்குன்றதுனால இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ 2021ல 135 out of 191, 2022ல 134 out of 193, and we are in the medium development country and 0.644 is our value. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து டாப் 3 countries, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் 3 countries என்னன்னு பார்க்கலாமா? நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா லாஸ்ட் 1 monthல நீங்க ரொம்ப டேட்டாஸ் மெமரைஸ் பண்ணிக்க முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, previous slide. நான் மேக்ஸிமம் என்ன பார்க்க சொல்றேனோ, என்ன நோட்ஸ் கொடுக்கிறேனோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. more than sufficient. Okay, no
135 தான் கொடுத்திருக்கு. ஓகேங்களா நித்யபிரியா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் 3 கண்ட்ரீஸ்ல ஸ்விஸ், ஓகே, தென் நார்வே, ஃபர்ஸ்ட் பிளேஸ் சுவிட்சர்லாந்து, ரெண்டாவது நார்வே, மூணாவது ஐஸ்லாந்து. ஓகே, சுவிட்சர்லாந்து, நார்வே அண்ட் ஐஸ்லாந்து. இப்போ இவங்களோட வேல்யூ நீங்க எதை ஞாபகம் வச்சுக்குவீங்களோ இல்லையோ, இந்த சுவிட்சர்லாண்டினுடைய வேல்யூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம கேட்கறதா இருந்தா டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இவனோட வேல்யூவை மட்டும் தான் கேட்பான். நமக்கு ஆர்டர் அவுட் பண்ண சொல்லலாம். ஓகே, நம்மள ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா இது 3 நமக்கு தேவைப்படும். அண்ட் இதற்கான வேல்யூவும் நான் கொடுக்கறேன். பட் நீங்க அட்லீஸ்ட் டாப் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாட்டம் 3 கண்ட்ரீஸும் எழுதிடலாம். bottom 3 countries, okay? Somalia 0.380 and Sudan 0.381 and African Republic is 0.387. Clear? So Somalia, Sudan and Africa இது மூணு தான் bottom 3 countries in the HDI. இதுல என்னன்னா எந்த கண்ட்ரி வந்து HDIல ரேங்க்ல இல்லாத கண்ட்ரி, ஏதாவது சில கண்ட்ரி ரேங்க்ல இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா எஸ் இருக்கு. Country not ranked. Number 1, North Korea. Number 2, Monaco. இது ரெண்டுமே HDI ரேங்க்ல இல்லாத கண்ட்ரிஸ். புரிஞ்சுதா? Are you clear? So நமக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி, அதாவது நம்மளோட ஜெனரல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு போதுமானது. இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம தமிழ்நாடினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு நம்ம தமிழ்நாடு போடுவாங்க, மனித வளர்ச்சி அறிக்கைன்னு. இது ஃபர்ஸ்ட் அவங்க எப்ப போட்டாங்கன்னா 2003ல. செகண்ட் டைம் எப்ப போட்டாங்கன்னா 2017ல. அதுக்கப்புறம் நமக்கு டேட்டாஸ் இப்போ வரைக்கும் வரல, சரிங்களா? அதனால நம்ம இந்த 2017 டேட்டாவை அடிப்படையா வச்சு இப்ப எந்தெந்த மாவட்டங்கள் என்ன நிலையில இருக்குன்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க. இதை ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எதை அடிப்படையாக வச்சு நம்ம எதை மெஷர் பண்றோன்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 ஃபேக்டருங்க. ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், தமிழ்ல சொல்லணும்னா வாழ்வாதாரம், வாழ்க்கை திறன். ஓகே, வாழ்க்கை திறன். நம்பர் 2, ஹெல்த், ஆரோக்கியம். ஓகே, அண்ட் நம்பர் 3 இஸ் எஜுகேஷன், கல்வி. இந்த 3 அடிப்படையா வச்சுதான் நம்ம மனுஷங்களோட வளர்ச்சியை நிர்ணயம் செய்யணும். இப்ப இந்த 3ஐயும் எப்படி தனித்தனியா நம்ம மெஷர் பண்றோம்னா பர் கேபிட்டா இன்கம். இது கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HDI இண்டிகேட்டர்ஸ் வந்து HDI இண்டெக்ஸ் வந்து எதை அடிப்படையா வச்சு மெஷர் பண்ணாங்கன்னு இது கூட 4ஆவதா ஒண்ணு கொடுப்பான். எது 3 வச்சு நம்ம மெஷர் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த், எஜுகேஷன், இது கூட இன்னொரு வேல்யூஸ் எதையாவது கொடுப்பான். நம்ம அதை கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகே, சோ பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லும் போது தனி
நபர் வருமானம். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஹெல்த்னு சொல்லும் போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அப்போ ஆயுட்காலம் அல்லது ஆயுட்காலம்னே போட்டுக்கோங்களேன், ஆயுட்காலம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது எஜுகேஷனை எப்படி முடிவு பண்றோம்னா லிட்ரஸி ரேட், நம்மளோட கல்வி திறன் மற்றும் கிராஸ் enrollment in primary and gross enrollment in secondary. சரியா? so primary sector and secondary sectorல இருக்கக்கூடிய gross enrollment இதையும் அடிப்படையாக வச்சுதான் நம்ம முடிவு செய்யணும். சரிங்களா? இப்போ இந்த gross enrollment in primary, 1 minute please. Fine. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட்ன்றது மொத்த சேர்க்கை, சேர்க்கை விகிதம். ஓகே, மொத்த சேர்க்கை விகிதம் பிரைமரி எஜுகேஷன் அண்ட் செகண்டரி எஜுகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை நம்ம கால்குலேட் பண்றோம். சரியா? ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா ஒவ்வொன்றுத்திலும், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த், எஜுகேஷன் இதுல எல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன நிலையில இருக்காங்கன்றத பார்க்கணும். ஓகே, இப்படிதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். சரி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? என்ன ஆன்சரே காணோம்? எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இல்லையா? சென்னை தானா? கோயம்புத்தூர். சரி, நீங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருப்பூர், விருதுநகர் and திருவள்ளூர். எக்ஸாக்ட்லி. HDIல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து தனித்தனியா பார்க்கணும், அடுத்து கடைசியா HDI பார்ப்போம். சரிங்களா? எம்எஸ்ட்ரி. ஃபைன். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னியாகுமரியில இருக்கிறவங்க தான் ரொம்ப ரிச்சா இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த ஆர்டர் இப்போதைக்கு ஞாபகப்படுத்திக்க முடியலனாலும் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்ல டாப்ல இருக்கவங்க யாருன்னா கன்னியாகுமரிக்காரங்க. சரிங்களா? இப்போ பாட்டம் பார்த்துடலாம். அதே மாதிரி பாட்டம்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸையும் பார்த்துடலாம். இருக்கிறதுலே கீழே இருக்கிறது அரியலூர், பெரம்பலூர், சரியா, திருவள்ளூர், விழுப்புரம். விழுப்புரம் விழுந்துருச்சு, சரியா, தேனி. இங்கதான் பாட்டம்ல இருக்கு. அதுல பாட்டம்ல இருக்கிறது நம்மளோட அரியலூர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். திருவள்ளூர் ரெண்டுலையும் சாரி திருவாரூர் மாத்தி போட்டேன். திருவள்ளூர், திருவாரூர், திருவாரூர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்ருதி. திருவாரூர்.
ஓகே. இப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இப்ப இதுல சொல்லுங்க எது டாப்ல இருக்கும்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க ஹெல்த்தியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க மேம். சென்னை வாசிங்களாங்க நல்லா இருக்காங்கன்றீங்க? வாய்ப்பே இல்லைங்க. கோவிட் வரும்போது சென்னை வாசிங்க தான் அதிகமா அஃபெக்ட் ஆனாங்க. கோயம்புத்தூரா? ஏன் சண்முகப்பிரியா கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், மேபி நீல்கிரிஸ், மதுரை, ஈரோடு. ஓகே, பட் இதுல வேணா சென்னை தான் ஃபர்ஸ்ட். சென்னை. ஏன் சென்னை ஃபர்ஸ்ட்னா we have high level of technology oriented hospital, அதெல்லாம் காப்பாத்திடுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் கன்னியா, சென்னைக்கு அடுத்து கன்னியாகுமரி, அடுத்தது கோயம்புத்தூர். சரியா? அடுத்தது எக்ஸாக்ட்லி அதெல்லாம் நம்ம பின்னாடி இன்னும் பார்க்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பத்தி பார்க்கும்போது அந்த ஹெல்த் கேபிட்டல் இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? கோயம்புத்தூர், தூத்துக்குடி அண்ட் கிருஷ்ணகிரி. இருந்தாலும் இப்ப நித்யா சொன்னதுனால உங்களுக்கு அந்த டேட்டாவையும் நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன் இல்லையா, சென்னையில ஹாஸ்பிட்டல் அதிகம், அதனால நம்மளை காப்பாத்திடுவாங்கன்ட்டு. சென்னை இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹெல்த் கேபிட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் போக போக ஒவ்வொரு டேட்டாஸா நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே ஃபைன். இப்ப நம்ம பாட்டம் பார்த்துடலாமா? So the bottom values are Dharmapuri, Ariyalur, Viluppuram, ஈரோடு அண்ட் சேலம். அப்ப டாப்ல இருக்கிறது சென்னை, பாட்டம்ல இருக்கிறது தர்மபுரி. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன? சரி, இப்போ நம்ம லிட்ரஸி பார்த்துடலாமா? சரி, லிட்ரஸி இன்னும் பார்க்கலையோ? 1 minute ப்ளீஸ். சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். One minute. Sorry. இதை நான் நோட் பண்ணிக்கோங்க. நாகை, நாகப்பட்டினம், மதுரை, இதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடுத்ததுதான் லிட்ரஸில தான் அது. இது காப்பி பண்ணிட்டீங்களா? மூவ் பண்ணிடுவா, இதை காப்பி பண்ணிடுங்க. சரி, இப்ப நம்ம லிட்ரஸி முடிச்சிடலாம். கல்வி, லிட். ஓகே, ஆக்சுவலி இதுல வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் ஃபார் டேட்டாஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த டேட்டாஸ் நான் கொடுக்கறது. ஓகே, பொதுவா நீங்க அந்த டாப் மோஸ்ட் மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்கன்னா கன்னியாகுமரி, அரியலூர், பாட்டம் இஸ் அரியலூர், டாப் இஸ் கன்னியாகுமரி. லைஃப்ல சென்னை டாப், பாட்டம் திருப்பூர். ஓகே, இப்ப லிட்ரேச்சர்ல கன்னியாகுமரி இஸ் டாப், கன்னியாகுமரி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சென்னை, நெக்ஸ்ட் இஸ் தூத்துக்குடி, fourth is நீல்கிரிஸ். ஆனா இது ஆக்சுவலி 2017 டேட்டா. ஓகே, நமக்கு பை திஸ் டைம் எனக்கு தெரிஞ்சே நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. ஆனாலும் நமக்கு இன்னும் அதுக்கு அடுத்து அவங்க ரிப்போர்ட் போடாத காரணத்தினால நமக்கு இதை தான் டேட்டாவை எடுத்துப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் நம்ம இதை பார்த்தோம். அப்படி இல்லைன்னா இது நமக்கு வந்து யூஸ்லெஸ் டேட்டா தான் என்ன கேட்டா. அதனாலதான் நான் வந்து டாப் பாட்டம் மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப அரியலூர்லாம் எவ்வளவோ மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சே. எஸ் ஆர் நாட்?
நிறைய. ஏன்னா இது 2017 எடுத்ததை வச்சு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஈரோடு, சேலம், தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம், ஈரோடு, சேலம். சோ அதனால நம்ம கன்னியாகுமரி, தர்மபுரி. கிளியர்? இப்ப அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அடுத்தது GER at primary education. Gross enrollment ratio at primary education. இதுல ஃபர்ஸ்ட் எங்கன்னா நீல்கிரிஸ் தான். இப்ப வரைக்குமே நீல்கிரிஸ் தாங்க டாப். இதுல தாங்க மாற்றமே இல்லை. அடுத்தது என்ன? ராம்நாத்புரம். ஓகே, ராம்நாடு. மூணாவது பெரம்பலூர். நாலாவது புதுக்கோட்டை. அஞ்சாவது திருவாரூர். ஏன்னா இப்ப இங்கெல்லாம் நிறைய எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய திட்டங்கள் வந்துருச்சு. ஓகே, இங்க வந்து திருப்பூர், அரியலூர், சென்னை, திருவண்ணாமலை, கூடலூர். இதுல என்ன ஒரு பெரிய மோசமான விஷயம் என்னன்னா சென்னை இஸ் ஆல்சோ தேர். அதுதாங்க மோசமான விஷயமே. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இப்ப நம்ம டைரக்டா ஓவரால் HDI பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டினுடைய ஓவரால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு? சரியா? அதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் 1 2 3 4 5 5 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதை ஆர்டர் பண்ண சொல்லுவான். சரியா? ஃபைன். இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அக்கார்டிங் டு யூ, which district performs well? Exactly, KK, கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் விருதுநகர். ஓகே, அடுத்தது தூத்துக்குடி. நெக்ஸ்ட் சென்னை, காஞ்சிபுரம். சரியா? இது டாப், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாட்டம். பாட்டம் ஸ்டேட்ஸ். ஓகே, பாட்டம் ஸ்டேட்ஸ்ல பாட்டம் ஸ்டேட்ஸ் அடுத்த பேஜ்ல எழுதுவேன். HDI பாட்டம். இது எப்பவுமே கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒண்ணு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாரூர், விழுப்புரம், தேனி, பெரம்பலூர், அரியலூர். இதெல்லாம் பாட்டம் ஸ்டேட்ஸ். ஓகே, பாட்டம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் HDI. பட் இப்ப நமக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸும் வந்தாச்சு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஸ்லைடா 1. நம்ம இந்த 2 இண்டெக்ஸ் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 3 இண்டெக்ஸ் மொத்தம். HDI, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த 3 இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம். இதுக்கப்புறம் ஹாப்பி, அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஒரே நாள்ல எல்லா இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. ஓகே, சோ கொஞ்சம் கொஞ்சமா சில இண்டெக்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். சோ இன்னைக்கே நீங்க இதை மெமரைஸ் பண்ணிடணும். அடுத்தது போகலாமா?
பாலின சமத்துவ குறியீடு. சரியா? நீலகிரி, விருதுநகர், வேலூர், நாமக்கல், பெரம்பலூர். சரியா? இவங்களோட இந்த வேல்யூஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு எப்பயாவது எங்கேயாவது தேவைப்படலாம். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த அளவுக்கு மென் அண்ட் விமன் சமமா இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கீழே இருக்கிறது அரியலூர், அரியலூர், சிவகங்கை, விழுப்புரம், மதுரை, சென்னை. கீழே இருக்கிறது யாருன்னா இவர் தான். ஓகே, அண்ட் இந்த ஜிஐஐ வந்து எதை அடிப்படையாக வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு உண்டு. எப்படி வந்து ஹெச்டிஐ இண்டெக்ஸ்க்கு எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்களோ இந்த ஜிஐஐ வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஒண்ணு வந்து ஹெல்த், இதுலயும் ஹெல்த் தான். இங்க ஹெல்த்ன்னு சொல்லும் போது சிவகங்கை, சிவகங்கை, விழுப்புரம், மதுரை, சென்னை. ஓகே, ஓகே. So health, maternal mortality rate, இதை வச்சுதான் இதை முடிவு பண்றோம். மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்ன்றது அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எத்தனை தாய்மார்கள் இறந்து போறாங்கன்ற விகிதம். சரியா? அடுத்தது percentage of male and female children. ஜீரோ டு 6 இயர்ஸ்ல எத்தனை மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் இருக்காங்கன்றத அடிப்படையா வச்சு. அடுத்தது எம்பவர்மெண்ட், பெண் குழந்தைய எம்பவர் பண்றாங்களா ஆண் குழந்தைய எம்பவர் பண்றாங்க அதை வச்சு. ஃபீமேல் அண்ட் மேல் லிட்ரஸி ரேட். ஓகே, அடுத்தது ஃபீமேல் அண்ட் மேல் elected representative in urban local body and rural local body. ULB பஞ்சாயத், நகர்ப்புற பஞ்சாயத், கிராமப்புற பஞ்சாயத், தட் இஸ் வில்லேஜ் பஞ்சாயத்துல பெண்களினுடைய இடம். இது முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் எக்ஸெட்ரா. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி பெண்களினுடைய நிலை என்ன, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தின் நிலை என்னன்றத நிர்ணயிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லேபர் மார்க்கெட். ஃபீமேல் அண்ட் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ, அதாவது ஒரு கம்பெனில 50-50 மென் அண்ட் விமன் இருக்காங்களா இல்ல 60-40 இருக்காங்களா அப்படின்னு அந்த பர்சன்டேஜ் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட்
female and male in agri wage rate. அக்ரிகல்ச்சர் ஒர்க்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு வேஜ் கொடுப்பாங்க, ஆண்களுக்கு ஒரு வேஜ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சில பர்டிகுலர் ஜாப்லயுமே அந்த கண்டிஷன் உண்டு. ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம்னு உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? நீங்க சிலருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவே அங்க ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குன்றதுக்கான உதாரணம். இதெல்லாம் கம்மி பண்ணணும்ன்றது ஒன் ஆஃப் அவர் கோல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மூணினுடைய அடிப்படையில தான் நம்ம இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நிர்ணயம் செய்யறோம். அப்ப இது கொஸ்டின் ஏரியா. அப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வாட் ஆர் த கிரைட்டீரியா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் எந்த கிரைட்டீரியாவை அடிப்படையாக வைத்து நம்ம மெஷர் பண்றோம்னு கேட்பாங்க. ஹெல்த், எம்பவர்மெண்ட், லேபர் மார்க்கெட், இந்த மூணே தான். அங்க ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு கொடுத்துருப்பான். அக்ரிகல்ச்சர் ஃபீமேல் இஸ் லோ அண்ட் மேல் இஸ் ஹை. பாருங்க, இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு கொடுத்துருப்பான், லிட்ரஸி கொடுத்துருப்பான். சரிங்களா? தனியா லிட்ரஸின்னு கொடுத்து வச்சிருப்பான். அப்படி தனியா லிட்ரஸி கொடுத்தா அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஹெல்த், எம்பவர்மெண்ட், லேபர் மார்க்கெட், இப்படிதான் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா எப்படின்ட்டு? சோ இதை நீங்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் சரி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்லயும் சரி, சரிசமமான இடத்துல 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அது எது எதுன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை, ஓகே, அரியலூர், விருதுநகர். இது 3 சரிசமமான நிலையில இருக்கு. ஓகே, அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குழந்தைகள் வள மேம்பாட்டு குறியீடு, குழந்தைகள் நல மேம்பாட்டு குறியீடு. இதுல நம்ம டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். டாப் டிஸ்ட்ரிக்ட், பாட்டம் டிஸ்ட்ரிக்ட். டாப் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அண்ட் பாட்டம் பாத்தீங்கன்னா அரியலூர். சரிங்களா? So these are the two, top and bottom. Okay. இப்போ next one. Multi-dimensional poverty index. பல வகையில பாவர்ட்டி இருக்கக்கூடிய குறியீடு. இதுக்கு தமிழ்ல பல்பரிமாண வறுமை குறியீடு. பல்பரிமாண வறுமை குறியீடு. சரியா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதுலயும் 3 ஃபேக்டர்ஸ் எடுத்துப்போம், 3 கிரைட்டீரியா. எல்லாத்திலுமே காமன் பாத்தீங்கன்னா ஹெல்த்துங்க. ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட், ஆரோக்கியம், கல்வி, வாழ்வாதாரம். இது 3ம் கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப லிவிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லும் போது குக்கிங் ஃபியூவல், அதாவது கேஸ் ஸ்டவ் இருக்கணும், கேஸ் ஸ்டவ். தென் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும், டாய்லெட்ஸ். தென் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். இதெல்லாம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வறுமை கோட்டின் கீழ் கிடையாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்படி இதெல்லாம் கிடைக்கலன்னா அவங்க வறுமை கோட்டுல இருக்காங்கன்னு. இப்படி இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ பிரிச்சு வச்சிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம let us go to the other side. இப்போ இதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் டாப், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பாட்டம்.
My dear students, one more announcement. லைக் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பே பண்ணும்போது பேமெண்ட் போகல அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய ஜிபேஸ் வந்ததுனால மேபி உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது. நீங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. யூ கேன் ஆல்சோ மேக் அ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு தட் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ நோ நீட் டு பி வரிட். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு டெபிட் ஆயிருந்தாலும் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். அதனால கவலைப்பட வேண்டாம். ஓகே? அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்க. we will support it. ஓகே? அண்ட் அகைன் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் one more person will be joining you. Okay? Fine. So next is Chennai. சொல்லுங்க ஹேமஸ்ரீ. அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா ஆஃப்டர் கிளாஸ் நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, I'll check with it. ஓகேங்களா? அவங்கள செக் பண்ணி உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். ஓகே? நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், சென்னை, கூடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். And this is அரியலூர். ஆஸ் யூஷுவல் அரியலூர் தான் எல்லாத்துலயுமே கீழே இருக்கான். ஓகேங்க ஹேமஸ்ரீ. நம்பர் 2. அண்ட் ஒன் மோர் திங், பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு கூகுள் ஃபார்மையும் சேர்த்து ஃபில் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்துடும். சரிங்களா? அரியலூர், விருதுநகர், ராமநாதபுரம் அண்ட் பெரம்பலூர். And number 5, Dharmapuri. Okay, so these are the bottom districts in multi-dimensional poverty index. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 இண்டெக்ஸ்ல ஒண்ணு நமக்கு கன்ஃபார்மா கேட்போம். ஓகே? அண்ட் நம்பர் 2, அதுல ஒண்ணு என்னன்னா HDI. நம்பர் 2 என்னன்னா ஒன்னு சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இல்ல இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கேட்க ஹை லெவல் ஆஃப் சான்சஸ் ஆகுது. ஓகே? ஃபைன். நெக்ஸ்ட், இப்ப காப்பி பண்ணிட்டீங்களா? நம்ம அடுத்து போகலாமா? இப்போ உங்களுக்கு அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு நமக்கு செஷன் 1 hour தான். ஓகே, ஸோ வில் ஃபினிஷ் பை 7 PM. ஆனா ஒரு கண்டிஷன், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட்டாஸ் அத்தனையும் நெக்ஸ்ட் 1 hourல ஃபிங்கர் டிப்ல உட்காந்து படிச்சிடுறீங்க. இஸ் தட் கிளியர்? என் கூடவே நான் சொல்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இட் வுட் பி குவைட் வெரி எஃபெக்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஓகே? நம்ம படிக்கிறது பேர்டன் இல்லாத அளவுக்கு படிக்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன். நீங்க அந்த பிளான் பிரகாரமே போயிடுங்க. இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். அன்அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், உங்களுக்கு நான் அப்ப ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு நம்ம டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டெவலப்மெண்ட்? ஒரு மனுஷன் டெவலப் ஆகணும்னா என்ன அடிப்படையா தேவைன்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன். எல்லாத்துக்குமே படிப்பு தாம முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் பணம் இருந்துட்டாலும் அந்த பணத்தை காப்பாத்த படிப்பு ரொம்ப முக்கியம். For everything, education is needed. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த எஜுகேஷனை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா? எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் நமக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடலைங்க. இட் வாஸ் a tough process. Do you remember Macaulay Committee?
எந்த வருஷம் போட்டாங்க? மறந்து போயிட்டீங்களா? மெக்காலே கமிட்டியில 2 கமிட்டி சொல்லி கொடுத்தேன்னா, ஒன்னு 1834, இன்னொன்னு 1854. இன்ஃபேக்ட் மெக்காலே கமிட்டி இன்னொன்னு எஜுகேஷனுக்குமே உண்டு. அது ஹிஸ்டரி சார் சொல்லி கொடுப்பாங்க. ஊட்ஸ் டிஸ்பேட்ச் ஒன்று சொல்லி கொடுத்தோமா? இவங்க எல்லாருமே எஜுகேஷனுக்காக பாடுபட்டவங்க தான். சரியா? அந்த டைம்லயே 1 lakh எக்ஸாக்ட்லி. ஊட்ஸ் டிஸ்பேட்ச் 1854. இது எல்லாமே எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்ததா? இப்ப எஜுகேஷன் அவ்வளவு ஈஸியா கிடைச்சது. அப்போ நமக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி எப்படி வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல நமக்கு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டின்ற கட்சி 1916 எமர்ஜ் ஆகுது. நீதி கட்சி, தமிழ்ல நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தமிழ்நாட்டுல வந்தோன்னு இவங்களுக்கு பயங்கரமான ஸ்பார்க். ஏன் படிப்புன்றது என்ன, ஒரு அப்பர் செக்மெண்ட்டுக்கு மட்டும் தானா, ஏன் எல்லாம் படிக்க கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய கோவம். அவங்க ரொம்ப கோவமா இந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க பீரியட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு 1920ஸ்லயே, ஓகே, லெட் மீ டெல் யூ, சுப்புராயலு ரெட்டியார் அப்படின்றவர் November 16, 1920 at 1000 lights அங்க ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல டிஃபன் சிஸ்டம் கொண்டு வருவார். மேம், டிஃபன் சிஸ்டம்க்கும் எஜுகேஷனுக்கும் என்ன மேம் சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு இருந்த வறுமைக்கு எல்லாருக்கும் படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம் இவங்க எல்லாம் கத்தி கத்தி சொன்னாலும் யாருக்கும் அது புரியல. அப்ப யோசிச்சுப்பாங்க, வறுமை கோட்டின் கீழுக்கு உள்ள ஆட்கள் அதிகம் தமிழ்நாட்டுல. அப்ப இவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னா, நம்ம காலையில டிஃபன் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அத சொன்ன உடனே வறுமை கோட்டின் கீழ் உள்ள பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போனா ஒரு வேளை சாப்பாடாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுமேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பாம இருப்பாங்களா? அட்லீஸ்ட் ஃபார் த காஸ் ஆஃப் ஃபுட் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா? எஸ் ஆர் நாட்? இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ். அப்ப நமக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் நம்ம எல்லாம் இப்பதான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 1920லயே டிஃபன் சிஸ்டம்னு 1000 ரைட்ஸ்ல கார்பரேஷன் ஸ்கூல்ல சுப்புராயலு ரெட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 1960ஸ்ல கே காமராஜர் அவர்கள் தான் நமக்கு மிட் டே மீல் ஸ்கீம், இத டு ஆல் ஸ்கூல்ஸ் கொண்டு வருவேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹேண்ட் அவுட்டா கொடுத்து நீங்க படிச்சீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஓகே, அகைன் ஐம் ரிப்பீட்டிங். சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் எழுதி போட போட ஒரு ஃப்ளோலயே நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா படிக்க ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க கைப்பட எழுதி படிச்சாதான் சிலதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, சிலது ஹேண்ட் அவுட் வரும், சிலது கிளாஸ்ல தான் நம்ம எழுதுவோம். அதையும் சொல்லிடுறேன், மேம் ஹேண்ட் அவுட் அப்படின்னு கேட்கக்கூடாது. எதுக்கு ஹேண்ட் அவுட் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் அது உங்களுக்கு ஹேண்ட் அவுட் ரிசீவ் ஆகும். சிலது கிளாஸ்ல நோட்ஸ் எழுதணும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதுல ஏதாவது தமிழ் வார்த்தைகள் வேணும்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம். சரியா? மதிய உணவு திட்டம், இது மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். ஓகே, இது எல்லா ஸ்கூல்லயும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு
எம்ஜிஆர் அவர்கள் பீரியட்ல ஓகே தமிழ்நாட்டுல ஜூலை 1 1982ல எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் ஓகே நியூட்ரிஷியஸ் மிட்டே மீல் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆரோக்கியமான சத்துணவு திட்டம். புரிஞ்சுதா? அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எம்ஜிஆர் தான் மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்தாரு. கிடையாது, அவருக்கு முன்னாடி காமராஜர் கொண்டு வந்துட்டார். காலை உணவு திட்டம் சுப்புராயலு ரெட்டி ஜஸ்டிஸ் பீரியட் போதே கொண்டு வந்துட்டாங்க. வித்தியாசம் புரிஞ்சுதா? இது அடுத்தது. இப்ப இதெல்லாம் நம்ம எதுக்கு மேம் பாக்குறோம்னா, இவங்க எல்லாருமே பசி இல்லாம கல்வியை வளர்க்கணும், உணவுக்காகவாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரும்ன்ற அடிப்படையில தான் கொண்டு வந்தாங்க. அப்ப எஜுகேஷனுக்கு பேஸ் என்னன்னா இது எல்லாமே. நம்ம படிக்கும் போது ஒரு ஸ்கீம் ஃபுட்டுக்குன்னு படிப்போம். ஃபுட் இஸ் ஆல்சோ வெல்ஃபேர். ஆனா ஃபுட்டை வச்சு எஜுகேஷனை வளர்த்துருப்போம், எஜுகேஷனை வச்சு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வளர்த்துருப்போம், இன்சென்டிவ கொடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வளர்த்துருப்போம். அப்போ ஒரு ஸ்கீம் பல ஆங்கிள் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஃபேக்ட் இது 1982ல வந்துச்சா, நம்மள பார்த்து இன்னொரு ஸ்டேட் காப்பி அடிச்சிருப்பாங்க. The second state to have midday meal. நம்மள பார்த்து இன்னொரு ஸ்டேட் மதிய உணவு திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கெஸ். எந்த ஸ்டேட் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ் அட்லீஸ்ட்? கேரளாவா? கேரளா, கர்நாடகா கிடையாது. குஜராத். குஜராத்துக்கு அடுத்துதான் கேரளா. எல்லாம் நீங்க கேரளா தான் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன், அதான் சொன்னீங்க. குஜராத்துக்கு அடுத்து கேரளா. ஆனா குஜராத் பாத்தீங்கன்னா கொண்டு வந்து 1984 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 1984 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்களால அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, பணம் கொடுக்க முடியாது. சரிங்களா? இது ஒரு சைடு இருக்கட்டும். பட் இப்ப நமக்கு ஏன் மேம் இது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம், அதாவது நம்ம இந்த வருஷம் சொல்ல முடியாது, நம்மளோட டிஎம்கே பீரியட்ல 15/9/22ல மதுரையில சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ஆச்சா? இதனாலதான் இது நமக்கு முக்கியம். மதுரையில சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்ததுனால நம்ம இதுக்கு பின்னாடி நடந்த இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஹாலிஸ்டிக்கா நமக்கு நோட்ஸ் ரெடி. கிளியர் வித் இட்? இப்ப இதுல எதுவுமே தப்பு பண்ண மாட்டீங்களே நீங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இதுல நமக்கு இன்னொரு விஷயம், இந்த சீஃப் மினிஸ்டரோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் யார் யாருக்கும் உண்டு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கிளாஸ் 1 to 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். புரிஞ்சுதுங்களா? அண்ட் இத பார்த்துக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். தமிழ்ல சமூக நல மற்றும் பெண்கள் அதிகாரமளிக்கும் துறை. இவங்க தான் இதை பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம படிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எந்த ஆங்கிள் நோட்ஸ் கொடுத்துருக்கேன்னு பாத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகும். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தபடி ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை. இது ரீசெண்டா 2023ல எக்ஸ்பேண்டும் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 2023 எக்ஸ்பான்ஷன்லாம் நமக்கு பெருசா எனக்கு தெரிஞ்சு நமக்கு தேவைப்படாது, அதையும் நான் சொல்றேன். அண்ட்
உங்களுக்கு இன்னொரு விஷயம் இது கூட சொல்லிடுறேன். நம்மள பார்த்து இன்னொரு ஸ்டேட் கொண்டு வந்தாங்க, தெலுங்கானா. இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஓகே, எஸ். இவங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2023. ஓகே, இது முக்கியமானது. ஃபைன். இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஐ திங்க் இதுல இது போதும். இது தாண்டி எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டோம். ப்ரீவியஸ் ஸ்லைடு காப் பண்ணிக்கோ. So schemes எல்லாம் மட்டும் we will be having a specific methodology to learn the schemes. அது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்ன்றத நான் உங்களுக்கு கிளாஸ்ல நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, பட் என்னன்னா என் கூட நீங்க எழுதிட்டே சும்மா எல்லாத்தையும் ஹேண்ட் அவுட் கொடுத்து பேப்பர்ல படிக்கிறதுக்கு நீங்க புக்கே படிச்சுட்டு போயிடலாமே. Are you clear? That is not my motto. உங்களுக்கு எதை எப்படி கொடுத்தா அது ரீச் ஆகும்ன்றது ஐடியாலஜி இருக்கு, அதை தான் அப்படி கொடுப்பேன். ஓகே, இது காப் பண்ணிட்டீங்களா எவ்ரிவன்? அடுத்தது போகலாமா? அடுத்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் ஸ்கீம். இதை தமிழ்ல எழுதணும், அப்பதான் நல்லா இருக்கும். தமிழ் புதல்வன் திட்டம். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம், தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஓகே, சோ இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் ஆகஸ்ட் மாசம் 2024ல லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, அண்ட் இப்போ ரெண்டாவது பாயிண்ட், இதுல என்ன மேம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, இட் கிவ்ஸ் அசிஸ்டன்ஸ் ஓகே டு கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடிங் சில்ட்ரனுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ். ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ். இங்க ரெண்டு பாயிண்ட், ஒன்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகணும், இன்னொன்னு நிதி உதவி. நிதி உதவி கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. மூணாவது எந்த ஸ்டாண்டர்ட் டு எந்த ஸ்டாண்டர்ட்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க ஹையர் எஜுகேஷன் போகும்போது அவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ். இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு போனா, ஸ்கூல் படிக்கும் போது அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச சில்ட்ரன் ஹையர் எஜுகேஷன் போகும்போது அவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு மேம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 4, ₹1000. ஓகே, தென் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் போதும். இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இட்ஸ் எ சக்சஸ்ஃபுல் ஸ்கீம். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மோர் தேன் சஃபிஷியன்ட். monthly 1000 rupees. Monthly 1000 rupees to the bank account. To bank account. இவங்க வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது வாங்கி இருந்தாலும் கூட அதை தவிர்த்து இந்த 1000 rupees வேற கொடுப்பாங்க. முடிச்சா உங்க கொஸ்டின் காணுமிப்பா.
சப்போஸ் நீங்க ஏதாவது ஸ்டைஃபண்ட் ஏதாவது வாங்கியிருந்தா அது கூட இது சேர்த்து கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்களா? அதான் உங்க கொஸ்டினா? ஏன்னா உங்க கொஸ்டின் காணும் இங்க. இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை நான் அன்மியூட் பண்றேன், பேசுங்க. After 12th, government call every student to join college. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணுவாங்க காலேஜ்க்கு. இது எதுக்காக இந்த ஸ்கீம்னா, 12th அப்புறம் நீங்க காலேஜ் போகாம இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 1000 ருபீஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் ஒரு எஜுகேஷன், அதாவது ரெக்கக்னைஸ்டு காலேஜா இருக்கணும், ஓகே, ரெக்கக்னைஸ்டு கோர்ஸ்ல சேரணும் நீங்க. ஸோ உங்களோட ஃபர்தர் படிப்புக்காக ஒரு என்ன சொல் ஒரு ஏர்ஜ் கிரியேட் ஆகும். அண்ட் படிக்கிற காலத்துல உங்களோட மெயின்டெனன்ஸுக்கு இது யூஎஸ்ல இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் உண்டு. அந்த மாதிரி திட்டம் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா மோனிஷா? நம்ம அந்த பேட்டர்ன் தான் இது தமிழ் புதல்வன் திட்டம். இட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், எனி காலேஜ். இது வரைக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்படி சொல்லலை, ஃபார் எனி டிகிரி அப்படிதான் கொடுத்துருக்கு. எனி ரெக்கக்னைஸ்டு கோர்ஸ் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. தமிழ் புதல்வன் போட்டுடுச்சு அக்ஷயா. பெண்களுக்கு தனியா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க புதுமை பெண் திட்டம். அதை பார்த்துட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அப்ப ஆம்பளை பசங்க எங்கள் கிடையாதா அப்படின்னவே தமிழ் புதல்வன் திட்டம் கேம் இன்டு பிக்சர். ஓகே, இது ரெண்டுமே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு முன்னோக்கி போக. எஸ், மோனிஷா has raised hands. உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன் மோனிஷா, பேசுங்க. மேம் இப்போ வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கேக்குறாங்களா மேம், காலேஜ்ல நீங்க சேர முடியும்னா நாங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அது இதுல இல்ல, அது வேற. அதுதான் மேம் கேட்டேன். அது வேற, அது ஓகே வேற. ஓகே இது மேம். வந்து ஓகே ஓகே, அதுதான் மேம் கேட்டேன். அது வேற. சி மை டியர்ஸ், இப்போ நம்மளோட ஐ காட் இட். இப்போ நம்ம தமிழ்நாடோட பெரிய இது என்னன்னா 100% நம்ம வந்து லிட்ரஸி ரேஷியோவை கொண்டு வரணுன்றது நம்ம பெரிய டார்கெட்டா வச்சிருக்கோம். அதுக்கு பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஸ்பெக்ட் இப்ப அவங்க கேட்ட மாதிரி, உங்களால காலேஜ் போய் சேர முடியலன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இது, இப்ப நீங்க போய் காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க, ஆனா உங்க பெற்றோர்களை நீங்க வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களுக்கு மாசம் 1000 ருபீஸ் உங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி கவர்மெண்டே கொடுக்குது. அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். ஓகே, புக்ஸ் வாங்க, பென்னு வாங்க, இந்த மாதிரி. இப்ப இதே மாதிரி விமனுக்கு பாருங்க, பெண் குழந்தைங்களுக்கு பாருங்க. தமிழ் எழுதுவாதியம் புதுமை பெண் திட்டம். And this is for girl children. புதுமை பெண் திட்டம்ன்றது பெண் குழந்தைங்களுக்காக. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ல இருந்து 2022 வரைக்கும், ஐ மீன் அந்த 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 டேட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அண்ட் இதுக்குதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர் வச்சிருந்தாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் 5 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண் குழந்தை. கவர்மெண்ட் ஸ்கூல் அதேதான், அங்க பாய்ஸ் இங்க கேர்ள்ஸ், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு டிஃபரன்ஸ், மத்தபடி எதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் இவங்களுக்கும் அதே ₹1000 will be given. இதுல அதிகமா திருச்சியில இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு தான். ஆக்சுவலி என்னன்னா சில வெப்சைட்ஸ்ல 5 to 12 கொடுத்துருக்கு, அதுதான் ஒரு பெரிய தலைவலி. இது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன், கவர்மெண்ட் வெப்சைட்ல 6 to 12 இருக்காங்க, சில நியூஸ் பேப்பர்ல 5th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட்னே இருக்கு. நம்ம 6 to 12th வச்சுப்போம், ஏன்னா பாய்ஸ்க்கு 6 to 12 தான் அது. ஓகே, இது வந்து இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பேஸ் தான். இப்ப இது இங்கே நிக்காது, இதனுடைய ஃபவுண்டேஷன் சிலது இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷன், லைக் இப்படி. இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இந்த ஸ்கீம் பார்த்த மாதிரி. சரியா, இப்போதைக்கு இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது போதுமானது.
ஓகே, இது ரெண்டுமே கம்பேரிட்டிவ். அகைன் ஃபார் ஹையர் எஜுகேஷன், பெண் குழந்தைங்களும் ஹையர் எஜுகேஷன் போகணும்ன்றதுக்காக புதுமை பெண் திட்டம். அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான், பேர் தான் டிஃபரன்ஸ். ஓகே, இது நம்ம சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு. ரெண்டுமே சக்சஸ்ஃபுல் ஸ்கீம். இது 2022ல லான்ச் பண்ணாங்க, இது 2024 லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண சக்சஸ்ஃபுல் ஸ்கீம். ஓகேங்களா, ஃபைன். அண்ட் இது ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் தான். இவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வித் அ டெபிட் கார்டு. இது எல்லாமே நம்ம எழுதலாம். மெயின்ஸ் எழுதும் போது இது எல்லாமே எழுதலாம். ஓகே, அண்ட் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர், டிசிடி என்பது நேரடியாக வங்கி கணக்கில் போய் செலுத்துவது, டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர். ஓகே, fine. Next one. That's it. I think this is enough. Okay. So with this, we'll finish our session today, and remaining updates you will get later. So உங்களுக்கு அடுத்து இதுக்கு அப்புறம் ஸ்கெட்யூல், அதாவது நம்மளோட கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியணும்னா இப்ப என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். as this is the last day of demo, so நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கறதா இருந்தா இப்போ கேளுங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு ஃபேக்கல்டி டெமோ இல்லையா மேம்? இட் வில் பி a surprise one. எப்பவுமே சர்ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸுமே இருக்கு. உங்களுக்கு நான் சொன்னது சிலதுதான், உங்களுக்கு நான் ஆட்ல கொடுத்தது சிலது, கொடுக்காத சிலதும் உண்டு என்னோட கோர்ஸ்ல. அது என்னன்ட்டு இங்க சொல்ல மாட்டேன், ஆனா உண்டு. ஓகே, see my dears, one thing, I have three principles வச்சுக்கோங்க. YG's team, அதாவது YG's 200ன்னு ஒரு செட் அன்அகாடமில எப்படி எனக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா என் கூட ஒர்க் பண்ணாங்களோ, படிச்சாங்களோ, அதே மாதிரிதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அது எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, பட் அதுக்காக புளிஞ்சு எடுத்து, we are human beings, so I know we are humans. மனுஷங்களை எப்படி படிக்க வைக்கணும்ன்ற இது எனக்கு தெரியும், அப்படி படிக்க வைப்பேன். மூணாவது, பட் உங்களை பாஸ் பண்ண வைக்கணும், அது செய்வேன். அதுக்கு உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை தாண்டி தான் செய்வேனே தவிர அதை விட கம்மியா கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் I can guarantee. இப்ப நீங்க நினைக்கலாம், மேம் நீங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் தானே போட்டிருக்கீங்க. அதுதான் நான் அங்க போஸ்டர்ல சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கடைக்கு போறோம், சில விஷயங்கள் வாங்க போறோம், அங்க எக்ஸ்ட்ராவா ஃப்ரீ கிஃப்ட் ஒண்ணு கொடுத்தா, இல்ல இல்ல நீங்க இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லல, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுவீங்களா என்ன? டெல் மீ. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? அந்த காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு தேவையா இருந்தா. ஸோ என்னோட செஷன் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த ப்ராமிஸ் என்னைக்குமே காப்பாற்றுவேன். ஆன் டைம் உங்களுக்கு நான் முடிப்பேன்னா முடிப்பேன். மை வேர்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஹானர்ட். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா பிளேஸ்லயுமே நீங்க விசாரிச்சு பார்த்துக்கலாம். ஐ ஹவ் ஒர்க்ட் இன் மனிதநேயம், அறம் அண்ட் அன்அகாடமி. ஐ வாஸ் எ டாப் எஜுகேட்டர் ஆஃப் அன்அகாடமி. நான் ஒர்க் பண்ண பீரியட்ல எங்கேயுமே சொன்னதை நான் ஹானர் பண்ணாம விட்டது கிடையாது. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு இதுல இல்லாத, அதாவது நான் சொல்லாத சில விஷயங்களும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல உண்டு. வேறதான் நீங்க கேட்கறதா இருந்தா கேட்கலாம். டெய்லி how many hours of class எல்லாம் கேட்க கூடாது. ஏன் சிவப்பிரியா இவ்வளவு நேரம் தான் படிக்கணும்ட்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா? மேம் உங்களுக்காக என்னோட பசங்களோட ஐ மீன் வெக்கேஷனை விட்டுட்டு உட்காரும் போது எனக்காக நீங்க கொஞ்ச நேரம் உட்கார மாட்டீங்களா? சொல்லுங்க.
அஸ்வினி, நம்ம குரூப்ல பேசிக்கலாம். சரியா? சிவபிரியா, உங்களுக்கு கிளாஸ் ஹவர்ஸ் எப்படின்றது இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு சிலபஸ் பெர்ஃபெக்டா முடியும். இன்னைக்கு டெஸ்ட் இல்ல ஸ்ருதி, ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம முடிச்சிருக்கோம். கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோமோ, HDI, எக்கனாமிக்ஸ், ஓகே, அண்ட் எஸ்டர்டேஸ் கிளாஸ் அண்ட் இன்னும் சிலது இருக்கு, எல்லாம் சேர்த்து ஒரே டெஸ்ட். ஃபுல் டே படிக்கிறேன் மேம், பட் சாட்டிஸ்ஃபை வர மாட்டேங்குது. மூர்த்தி, அது போக போக சரியாயிடும். டோன்ட் வரி அபவுட் இட். அது போக போக சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். யா இல்ல, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிளான் மாத்திருக்கு. அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சு 4:30க்கு. ஓகே ஸ்ருதி. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்டர் த கிளாஸ் நீங்க கான்டாக்ட் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? தே வில் கிவ் யூ த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டோன்ட் ஹெசிடேட் டு கால் அஸ். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. யூ வில் ஹாவ் ஒன் மோர் டெமோ அண்ட் வில் பி டாக்கிங் அபவுட் இட். குரூப் 2க்கு கிராஷ் கோர்ஸ் கிடையாதுங்க. குரூப் 2க்கு நம்ம ஃபுல் ஃபிளெஜ் கோர்ஸே இறங்கிடுவோம். குரூப் 2க்கான கிளாஸஸ் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே விஷால், தேங்க்யூ.